ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜூடிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். அண்ட் இது வந்து என்னடா இருட்டில் எடுத்துகிட்ருக்கேன்னு பார்க்காதீங்க. அன்றைக்கி ஒரு நாள் நைட்டு கரண்ட்டு போச்சு. அது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு நாளே ஸ்தம்பித்தது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு நம்ம சென்னை ஃபுல்லாகவே. நைட்டு பார்த்தீங்கன்னா மணி 11 என் பொண்ணு இப்போ கூட பாருங்கள் கரண்ட்டு போயிடுச்சு, அக்கறையாக படிச்சுட்ருக்கு. உள்ளெல்லாம் எமர்ஜென்சி லைட் தான் வந்து போயிட்டுருக்கு. டியூப் லைட் மாதிரி வந்து வச்சுருக்கோம், எமர்ஜென்சி லைட்டே. ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா அப்படியே கும் இருட்டுன்னு சொல்லுவாங்களே, ஏதோ காட்டுக்குள்ளே போய் இருந்த மாதிரி இருந்தது. எதிர் வீட்டிலலாம் கூட எமர்ஜென்சி லைட் தான் வந்து போட்டிருக்காங்க. அன்றைக்கி அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு கரண்ட் ரிட்டர்ன் வரதுக்கே எங்களுக்கு. ஸோ அதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். அங்கே ஏதோ வண்டி போகுது, அந்த வண்டியோட வெளிச்சம் மட்டும்தான் வந்து தெரியுது. அவ்வளோ வந்து கஷ்டமாக இருந்தது. பட் இதுவும் ஒரு விதத்தில் நல்லா தான் இருக்குது. எல்லாருமே வந்து ஹாலில், நாங்கள் 4 பேருமே வந்து ஹாலில் சும்மா படுத்துட்டு அப்படியே வந்து கதை பேசிட்டு படுத்துட்ருக்கோம். சும்மா காற்று இல்லை, அப்புறம் டிவி இல்லை, ஃபோன் இல்லை, எல்லாமே சார்ஜ் இல்லை. அதனால் வீடியோக்காக மட்டும் நான் வந்து சும்மா எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் அதுவும் ஜாலியாக இருந்ததுங்க. ஃபோனே இல்லாமல், அதாவது அந்த காலத்துக்கு போன ஒரு ஃபீல் வந்துச்சு. ஃபோன் இல்லாமல் எல்லாருமே ஜாலியாக அப்படி விளையாடிட்டு அப்படியே பேசிட்டு அப்படியே வந்து ரொம்ப நேரமாக அப்படியே படுத்துட்டு இருந்தோம். என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கரெக்டாக படுக்கலான்னு போகும்போது தான் ஒரு 10 o'clock இருக்கும். அப்போது வந்து கரண்ட்டு போயிடுச்சு. நான் மோஸ்ட்லி அந்த டைம் தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படி உக்காருவேன். கரெக்டாக வந்து 10 o'clock போயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ எல்லாருமே வந்து ஹாலில் சும்மா படுத்துட்டு குட் நைட் சொல்லிட்டுருக்காங்க. குட் நைட்லாம் கிடையாது, தூக்கம் வராது. அப்படியே முடிச்சுட்டே தான் இருக்கணும். எப்போ வரோன்னே தெரியல. அது ஏதோ எண்ணூர் ஃபயர் ஸ்டேஷன்லேயே வந்து ஏதோ ப்ராப்ளம், அந்த கரண்ட் இதுலேயே வந்து ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் என்ன பண்ணுறதே தெரில. ஸோ நாங்கள் என் பொண்ணு வாமா அப்படி ரவுண்டு போகலாம் அப்படின்ட்டு நைட்டு பாருங்கள் மணி 12 இருக்கும் கிட்டத்தட்ட. அப்படியே நடந்து வெளியே வந்துட்டுருக்கோம். அந்த இருட்டில் யாருமே இல்லைங்க, ஜிலோன்னு அப்படியே சைலண்ட்டாக இருந்தது. நான் அந்த சவுண்டு கொடுத்துருந்தேன்னா என்னோடய ஸ்லிப்பர் சவுண்டு கூட கேட்கும், அவ்வளோ அந்த அளவுக்கு வந்து சைலண்ட்டாக இருக்குது. ஸோ அவங்க ஃப்ரெண்டு வீடு வந்து இந்த சைடு இருக்குது, போலீஸ் குவார்ட்டர்ஸ் பக்கம். ஸோ அவங்க வீட்டுக்கு ஃப்ரெண்டு மீன்ஸ் அந்த வயசு பொண்ணு கிடையாது. அவங்களுக்கு வந்து 3 குழந்தைங்க இருக்குது. அந்தளவுக்கு பெரிய ஃப்ரெண்டு என் பொண்ணுக்கு. வண்டி வந்து போலீஸ் வண்டி தான் வந்து ரவுண்ட்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அவங்க வீட்டுக்கு சும்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். மேலே அங்கே பாருங்கள் என் பொண்ணு போயிடுச்சு. நான் கீழே இருந்து வந்து பேசிட்டே அவங்ககிட்ட வந்து பேசிட்டு குரல் கொடுத்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க வாங்க மேலே வாங்க அப்படின்னாங்க. அவங்க பாப்பா இப்போ தான் வந்து குட்டி பாப்பா வந்து பிறந்திருக்கு, 2 months தான் ஆகுது. ஸோ அவங்க வந்து எப்படி பாவம் எப்படி இருக்காங்களோ தெரியலையே, கரண்ட் இல்லாமல் குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுவாங்க போல இருக்குது அப்படின்னு. ஸோ ரொம்ப நேரம் நாங்களும் முஞ்ச பார்த்துட்டு பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப வெறுப்பாக இருந்தது. சரி வா அப்படி சும்மா ஒரு வாக் மாதிரி போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்தது. பட் அங்கே போயிட்டு மேலே போய் நான் உக்காந்து கொஞ்ச நேரத்தில் வந்து கரண்ட் வந்துச்சு. சரி அப்பயும் நாங்கள் ரிட்டன் வரல. சரி போய் உக்காந்துட்டோம். 12:30 மணிக்கு அப்படியே சும்மா பேசிகிட்டு இருக்கோம். 12:40 இருக்கும்னு நினைக்கிறேன் கரண்ட் வரும்போது. ஸோ அப்படியே வந்து உக்காந்து கதை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்து கதை பேச ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் ஹஸ்பண்டே வந்து ஃபோன் பண்ணி கரண்ட் வந்துச்சு வரலையா வீட்டுக்கு அப்படின்ற கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்தளவுக்கு உக்காந்துட்டோம். ஸோ என்றைக்கும் ஒரு நாள் தான் நான் இந்த மாதிரிலாம் போவேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் வந்து 2 டிஷ்ஷு வந்து ரெசிபி வந்து கொடுத்துருக்கேன். அதுவும் வந்து நீங்கள் வந்து பாருங்கள். சன்னா பிரியாணி வந்து செய்யலான்ட்டு நைட்டு பாருங்கள். அந்த 12:45 1 மணிக்கு குலோப்ஜாம் சாப்பிட்டுருக்குங்க என் பசங்க. அவ்வளோதான், மறுநாள் மட்டம் போட்டுடுச்சுங்க, 2 நாள் லீவ் போட்டுடுச்சுங்க ஸ்கூலு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அப்புறம் அந்த சன்னா பிரியாணிக்கு நான் வந்து சன்னா வந்து 8 hours, அதாவது நைட்டே வந்து நான் ஊற வச்சுட்டேன். அதை ஊற வச்சுட்டு மார்னிங் வந்து அதில் பிரியாணி இலை அண்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மட்டும் போட்டுட்டு குக்கர் போட்டு ஒரு 2-3 விசில் வந்து நான் விட்டு எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு சன்னா வெள்ளை கொண்டக்கடலை வச்சு ஒரு சூப்பரான ஒரு பிரியாணி ரெசிபி, சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக வந்தது அன்றைக்கி. ஸோ அதுதான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 2-3 விசில் வந்து விட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அது வேக வச்சு நீங்கள் எடுத்து வச்சுட்டு நார்மலாக நம்ம வந்து பிரியாணி தாளிக்கிற மாதிரியே தான் அது. மட்டனாக இருந்தால் மட்டனு, சிக்கனாக இருந்தால் சிக்கனு, நம்ம இஷ்டம் தானே, அந்த மாதிரி தான் அது. ஸோ நான் வந்து நெய் வந்து கொஞ்சம் விட்டு நல்லா வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நெய் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் வந்து நெய் வந்து சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் கரம் மசாலா வந்து நான் சேர்த்துருக்கேன். பசங்களுக்கு இப்போ ஆஃப் டேன்றனால வீட்டில் தான் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி அவங்க வந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் நான் லேட்டாகவே வந்து செய்கிறேன். ஸோ இது வந்து கரம் மசாலா, ஹோல் கரம் மசாலா, சீரகம் 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் கிட்ட, சோம்பு 1/2 ஸ்பூனு, அப்புறம் பட்டை, லவங்கம் வந்து ஒரு 3 போட்டுக்கிறேன். சின்ன சைஸ் பட்டை, பிரியாணி இலை 1 எல்லாமே வந்து சேர்த்துட்டு வெங்காயம் வந்து அப்படியே நீட்டாக மெலிசாக வந்து அரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து சேர்த்து நல்லா வந்து நம்ம வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் எவ்வளோத்துக்கு எவ்வளோ ப்ரௌனாக வருதோ அந்த அளவுக்கு வந்து உங்கள் டிஷ்ஷு வந்து செம்ம டேஸ்ட் கொடுக்கும். மெயினாக பிரியாணி வெஜ் பிரிஞ்சி அந்த மாதிரி அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் சீக்கிரமாக
வேலை ஆகணுன்றதுக்காக பாதியிலேயே அதாவது அது கோல்டன் ப்ரௌன் வரும் பார்த்திங்களா, அப்போவே வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இது பண்ணிவிடுவாங்க. பட் நல்லா அது ப்ரௌன் ஆகணுங்க. அதை பாருங்கள், நான் காமிக்கிற பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அது வந்து நல்லா அதாவது கரிஞ்சிச்சுனே சொல்லுங்களேன். அந்தளவுக்கு அதுக்காக ரொம்பவும் கரிச்சிடாதீங்க, அந்த வாசனை வந்துடும். நல்ல டார்க்கு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். நல்லா வதக்கினதுக்கப்புறமா அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்த்துருக்கேன். அதுவும் வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் வந்து நீட்டாக வந்து மெலிசாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து இதில் கீரி சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருப்பேன். தக்காளி வந்து ஒரு 3 வந்து எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி வந்து 3. நம்ம தயிர் வேறு சேர்ப்போம். ஸோ அதனால் ரொம்ப புளிச்சிச்சுன்னா அது வந்து தக்காளி சாதம் மாதிரி வந்துடும். ஸோ அதனால் தக்காளி வந்து கம்மி பண்ணிக்கோங்க எப்போவுமே இந்த பிரியாணிக்கெலாம் வந்துட்டு. ஏன்னா தயிர் சேர்க்குறோன்றதுனால தான் சொல்கிறேன். ஸோ தக்காளியும் வந்துட்டு நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும். அது பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வந்து வதங்கணும் உங்களுக்கு. தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு, வெங்காயம் தக்காளி சேர்ந்து வந்து உங்களுக்கு வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மிளகாத்தூள், காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஸோ ஒரு 2 ஸ்பூன் பக்கம் ப்ளெயின் மிளகாத்தூள் வந்து சக்தி மிளகாத்தூள் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அது வந்து சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி தாங்க, அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படி சேர்த்துக்கலாம் நம்ம. அதுவும் வந்துட்டு நல்லா அந்த எண்ணெயில் வந்துட்டு அந்த மசாலாவை வதக்கி விடுங்க. கொஞ்சம் டக்குன்னு எடுத்து அடுத்தடுத்து போட்டுறாதீங்க. கண்டிப்பாக மிளகாத்தூள் போட்டு அந்த மிளகாத்தூளோட ஸ்மெல் கொஞ்சம் போகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் இல்லை ஒரு 1 செகண்ட் கூட வைங்களேன். அப்படி சும்மா அப்படி வதக்குங்க. வதக்கிட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து கொத்தமல்லியும் புதினாவும் வந்து நல்லா சேர்த்துக்கிறேன். அது என்னதான் இருந்தாலும் அந்த புதினா போட்டால் தான் அந்த பிரிஞ்சியோ சரி பிரியாணியும் சரி அதுதான் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்க முடியும் நம்மளால். புதினா இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம செய்யணும்னு நம்ம யோசிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு பிரியாணி இதுவே வராது. புதினா கொத்தமல்லி போட்டால் தான் வந்துட்டு, வெறும் கொத்தமல்லி போட்டால் கூட வராது. அந்த புதினானும் போது அந்த ஸ்மெல் வந்துட்டு அது சேர்ந்து வரும்போது செம்மையாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சோண்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் வந்து நான் சேர்த்துருக்கேன். வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். தயிர் வந்து கொஞ்சமாக நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 2-3 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் அப்படி நல்லா வதக்கி வந்து விடுங்க. என் பையன் வந்து பயங்கர ஃபுட்டி. ஸோ அவன் வந்து அந்த ஸ்மெல்லாம் வந்து அவர் சொல்வார், இந்த ஸ்மெல் வந்து கரெக்டாக இருக்குது. அதாவது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு இந்த கொத்தமல்லி புதினாலாம் போட்டு வதக்குவோம் பாருங்கள், அப்போவே வந்து சொல்லுவான், இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கே, இந்த ஸ்மெல் நல்லா இருக்கே அப்படின்னு வர அவர். ஸோ இப்போ வந்து எல்லாமே சேர்த்து வதக்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச சன்னா வந்து அந்த தண்ணி நான் கம்மியாக தான் வச்சுருந்தேன். ஸோ ஒரு 1/4 டம்ளருக்கும் தான் வரும் தண்ணி நினைக்கிறேன் அதில். அது பாருங்கள், அவ்வளோதான் வந்து இருந்தது தண்ணி. ஸோ நான் மொத்தமாகவே அதை அப்படியே சேர்த்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் அளவு தண்ணி வந்து பார்த்து ஊற்றிக்கோங்க. ஏன்னா அந்த சன்னா வேக வச்ச தண்ணியோடு நான் சேர்த்துட்டேன்றதுனால இதுக்கப்புறமா நீங்கள் வந்து அளவு வந்து பார்த்து ஊற்றிக்கோங்க. அண்ட் இந்த சன்னா போட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டு அந்த மசாலா வந்து அதில் இறங்கணும். அந்த காரமும் உப்பும் வந்து அதில் இறங்குறதுக்கு நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு வச்சுருங்க. அது அப்படியே அது நல்லா பாருங்கள், நம்ம போடும்போது அந்த சன்னாவோட கலர் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா அந்த சன்னா கலர் கொஞ்சம் அப்படியே லைட்டாக மாறின மாதிரி இருக்கும். ஸோ அந்த டேஸ்ட்டெல்லாம் வந்து அதில் இறங்கினா தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் இந்த ஒரு கிளாஸ் தான் வந்து, கிளாஸ் மீன்ஸ் படி தான் நான் யூஸ் பண்ணுவேன், ஆழாக்கு கிடையாது, வந்து படி தான். ஸோ அதில் வந்து நான் ஒரு கிளாஸ்க்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நான் போட்டிருக்கேன் வைங்களேன், ஒரு 1.25 போட்டிருப்பேன். ஸோ அதனால் நான் வந்து 1.25க்கு 1க்கு 1.5 போது, ஸோ 1.25 அப்படின்றனால நான் வந்து 2 கப்பு கூட ஊற்றலை, 1 கப்பு முழுசாக ஊற்றிட்டு ஒரு 3/4 கப்பு தான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கலக்கி விட்டுட்டு இந்த டைமில் வந்து உப்பு காரம்லாம் வந்து இந்த டைமில் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் நம்ம எல்லாமே சேர்க்குறதுக்கு. ஸோ தண்ணி வந்து நல்லா வந்து கொதிச்சதுக்கப்புறமா நான் வந்து பாஸ்மதி ரைஸ் கிடையாது, இது யூனிட்டி, அதான் பிரியாணி செய்கிறவங்களாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, லூஸில் கிடைக்கும் உங்களுக்கு, அரிசி கடையிலலாம் கேட்டிங்கன்னா கிடைக்கும், யூனிட்டி ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் தான் நான் வந்து செய்வோம். பாஸ்மதி வந்து எங்களுக்கு அந்தளவுக்கு பிடிக்காது, நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். யூனிட்டி தான் வந்து லூஸில் ஒரு அப்பப்போ 5 கிலோ அப்படி வாங்கி வச்சுப்போம் வீட்டில். ஸோ பிரிஞ்சினாலே வந்து எங்களுக்கு வந்து யூனிட்டி தான் பிடிக்கும் ரொம்ப. ஸோ அது வந்து எப்போவுமே வந்து ஹோல்சேலில் வாங்கி வச்சுருவோம். ஸோ அது வந்து ஒரு 20 மினிட்ஸ் நான் வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தேன். அதை வந்து அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து இப்போ கொட்டிட்டு நல்லா வந்து கலரி கொடுங்க. அந்த மசாலாலாம் அடியில் இருக்குது. ஸோ அதை வந்து மேலே எடுத்து விட்டு நல்லா கலரி கொடுத்து மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுருங்க. அது வந்து நல்லா வெந்து அது மேலே வரும். நான் வந்து மேலே கொஞ்சம் வந்து நெய் வந்து சேர்த்துருக்கேன். சூப்பராக வந்தது, ஆனால் செம்மையாக இருந்ததுங்க அன்றைக்கி. டேஸ்ட் வந்து சூப்பராக அல்டிமேட்டாக வந்து வந்திருந்தது. நீங்களே பார்ப்பீங்க பாருங்கள், அந்த பிரியாணியோட ஸ்ட்ரக்சரே வந்து அப்படியே அரிசிலாம் வந்து மெலிசாக அப்படியே குச்சா வந்து நின்றுது. அந்த அளவுக்கு செம்மையாக வந்ததுன்னா, அதாவது நம்மளோட எல்லாருமே செய்வாங்க, எல்லா சமையலுமே வந்து எல்லாருமே தான் செய்வாங்க. அந்த பக்குவம் தாங்க, இதுக்கு இவ்வளோ தண்ணி ஊற்றணும், இதுக்கு இவ்வளோ தக்காளி வெங்காயம் போடணும் அப்படின்ற அந்த பக்குவம் வந்துட்டாலே அந்த ஃபுட்டு வந்து செம்ம டேஸ்ட்டாக வந்து அமைஞ்சிரும். ஸோ நான் அந்த தம் வந்து அந்த தண்ணி காற்று வெளியே போகக்கூடாதுன்றதுக்காக வந்து கிராம்பு வந்து அந்த ஹோல்ஸில் வந்து வச்சுக்கிறேன். அது ஹோல்ஸ் இல்லைன்னா அப்படியே வந்து விட்டுட்டுருக்கலாம்.
நான் ஹோல்ஸ் இருக்குன்றனால அந்த கிராம்பு வந்து மூடி வச்சுருந்தேன். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் இன்னும் தண்ணி இருக்குது, பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு. தண்ணி வந்து சுத்தமாக வற்றலை. அதனால் சும்மா மேலே திரும்பவும் வந்து ஒரு கலரு நல்லா நீங்கள் கலரி மேலாகப்பில் நல்லா கலரி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு சிம்மில் இப்போது நல்லா சிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விடுங்களேன். 15 to 20 மினிட்ஸ் அந்த அளவுக்கு வச்சிங்கனாலே ஒரு ½ அன் ஹவர்லேயே ரெடி ஆகிடுங்க நம்மளுக்கு பிரிஞ்சி பிரியாணிலாம். அதாவது நம்ம அந்த வதக்கிற டைமோ வெங்காயம் தக்காளி கட் பண்ணுற டைம் தான் வந்து நம்மளுக்கு பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சன்னா பிரியாணி, அதாவது வெள்ளை கொண்ட கடலை பிரியாணின்னு சொல்லிக்கலாம். சூப்பராக வந்து செம்மையாக இருந்தது அன்றைக்கி டேஸ்ட்டு. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து என் பையனுக்கு தாங்க வந்து டேஸ்ட்டே வந்து கொடுத்தேன். அவன் தான் வந்து பசிக்குதுன்னு வந்து ஃபஸ்ட்டு கேட்டுட்டான். கேட்ட உடனே நான் அவனுக்கு தான் வந்து கொடுத்தேன். ஏன்னா அவன் வந்து என் ஹஸ்பண்டும் சரி அவனும் சரி கரெக்டாக அந்த பக்குவம் சொல்லுவாங்க. இது நல்லாயிருக்கு இது நல்லா இல்லைன்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிவிடுவாங்க. நல்லா இல்லைனா நல்லா இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க, நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அந்த மாதிரி என் பையன் சொல்லிட்டானா வந்து அப்பயிலே கிடையாது. அந்தளவுக்கு அவர் பயங்கர ஃபுட்டி. அவர் இந்த வயசுலேயே வந்து அவருக்கு எல்லாமே அவ்வளோ தெரியுது, அந்த டேஸ்ட்டு அதெல்லாமே வந்து அவனுக்கு அவ்வளோ தெரியுது. ஸோ ஃபஸ்ட்டு அவன் வந்து கேட்டான்றனால போட்டு அவனுக்கு வந்து கொடுத்தாச்சு. அடியும் வந்து பிடிக்கல பாருங்கள் உங்களுக்கு. நல்லா வந்து சூப்பராக உதிரியாக அப்படியே குச்சாக வந்து வந்துடுச்சு. ரைஸு பார்த்தீங்கன்னா தெரியும் செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அவனுக்கு தான் வந்து நாங்கள் கொடுத்தேன். அவன் ரியாக்ஷன் பாருங்கள். சாப்பிட்டுட்டு பொறுமையாக தான் சொல்லுவார், உடனே வந்து சொல்கிற மாட்டார். ஏன்னா அது உள்ளே இறங்கணும். அங்கே பாருங்கள் சாப்பிட்டு அப்படி தலையெல்லாம் கொஞ்சம் ஆட்டிட்டு ஃபஸ்ட்டு தயிர் வச்சு சாப்பிட்டான். சாப்பிட்டு செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். சூப்பராக இருக்குன்னு. இரு நான் தயிர் இல்லாமல் சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் தயிர் இல்லாமல் கொஞ்சம் வந்து சாப்பிட்டுட்டு, அதாவது நம்ம சன்னா செய்வோம்ல சப்பாத்திக்கு பூரிக்கலாம் அந்த டேஸ்ட்டில் இருக்குமா, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தான். அப்புறங்க செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சர்டிஃபிகேட் கொடுத்தாலே ஓகே. அதாவது என் ஹஸ்பண்ட் வாயிலேருந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறதே வந்து பெரிய விஷயம். அந்த மாதிரி தான் வந்து இவன் வாயிலேருந்தும் வரது வந்து பெரிய விஷயம். நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்களா, 2 பேருமே ரொம்ப அதிசயம். அந்த அளவுக்கு அப்போ தான் வந்து நம்ம ஃபுட்டு நல்லா இருக்குன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு 2 பேருமே அந்த அளவுக்கு ஆளுங்க. எவ்வளோ தான் நம்ம நல்லா சமைச்சு போட்டாலும் டக்குன்னு வாயிலேருந்து வந்துடாது. இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிடவே மாட்டாங்க. ஸோ இது இன்னொரு நாள் எடுத்த வீடியோ தான், அது ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். இது இன்னொரு நாள் வந்துட்டு வெஜ் குருமா வந்து நான் வச்சுருந்தேன். அதாவது பச்சை குருமா சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து வச்சுருந்தேன். நான் குக்கர்லேயே வந்து கூட்டி விட்டுலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து எண்ணெய் விட்டு ஹோல் கரம் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். சீரகம், சோம்பு அண்டு பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, ஏலக்காய் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயம் வந்து பொடிசாக வந்து ஒரு 1.5 வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருந்தேன், கம்மி தான். அதை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிட்டிங்கன்னா அது ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா இட்லி, மெயினாக இட்லிக்கு தாங்க செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிடாத டைமில் இந்த மாதிரி வந்து வெஜ் குருமா இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோன்னா, நார்மலாக வெஜ் குருமா மிளகாத்தூள் போட்டு செய்வோம் இல்லைங்களா, வீட்டு குழம்பு மிளகாத்தூள் அதை போட்டு செய்கிறத விட இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது பாயா சாப்பிடுவோம் இல்லைங்களா, நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன். என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவே வந்து பாயா தான். ஸோ அந்த டேஸ்ட்டில் வந்து இருந்தது அப்படின்னு அன்றைக்கி பசங்களும் சொன்னாங்க, ஹஸ்பண்டும் சொன்னாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு வெங்காயம் வந்து ஜாஸ்தியாக வதங்கிடக்கூடாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்த்துட்டு தக்காளிலாம் இதில் கிடையாது, தக்காளி சேர்த்துக்கக்கூடாது. காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும் தான். ஸோ நான் ஒரு 3-4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் பீன்ஸ், கேரட் நம்மக்கிட்ட என்ன காய்கறி இருக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், அது மாதிரி நம்மளோட இஷ்டம் தான். ஸோ நான் அன்றைக்கி வந்துட்டு பீன்ஸு கேரட் வந்து போட்டு செய்யலாம்னு சொல்லிட்டு சின்னதாக க்யூபாக வந்து குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து சேர்த்து வதக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ தண்ணி அளவு, குழம்பு உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து சும்மா அந்த ஒரு சொம்பு தான் வந்து ஊற்றிருக்கேன். ஒரு சொம்புக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிருப்பேன் அதுக்கப்புறம் நினைக்கிறேன். அவ்வளோதான். அன்றைக்கி நைட்டு மட்டும் அது வந்தால் போதும் எனக்கு அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு வச்சுட்டேன் அதை. ஆனால் இப்போ அரைக்கிறதுக்கு அதுக்கு வந்து மசாலா தேவை. அதனால் நான் வந்து நல்லா தேங்காய் வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய் வச்சுக்கோங்க. 1/2 மூடி தேங்காய் வந்து நான் எடுத்துக்கிறேன். நான் ஆல்ரெடி துருவி வச்சுருக்கேனால நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். நீங்கள் தேங்காவாக எடுக்கிறீங்கன்னா ஒரு முழு தேங்காய் எடுக்கிறீங்கன்னா அதில் 1/2 தேங்காய் வந்து போட்டுக்கோங்க. ஸோ கொத்தமல்லி ஒரு கைப்பிடிக்கு வந்து கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். அண்ட் பச்சை மிளகாய் இதுலேயும் வந்து சேர்த்து அரைங்க. ஏன்னா அதில் காரமே வந்து கம்மியாக தான் இருக்கும். 3-4 பச்சை மிளகா தான்றனால, அதாவது பச்சை மிளகாக்கும் ஒரு சில பச்சை மிளகாவுக்கு காரம் வந்து டிஃப்ரெண்ட்டு படம். அதனால் நீங்கள் அதையும் வந்து யோசித்து சேர்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக வந்துட்டு சோம்பு சேர்த்துருக்கேன். அண்டு உடச்சக்கடலை வந்துட்டு ஒரு 2 கை வந்து சேர்த்துருக்கேன். அது யோசித்து சேர்க்குறேன் 10 மானிட்டு. ஸோ அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. 2 கைப்பிடி என்னோடய கை அளவுக்கு 2 கை அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். இதை நல்லா வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தீங்க. ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு தான், பட் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். சூப்பராக இது. அதாவது டிஃபனுக்கு தான் நல்லாயிருக்கும், சாப்பாடுக்கெலாம் வந்து நல்லா இருக்காது, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அதே மாதிரி இட்லி மட்டும்தான் நல்லாயிருக்கும். இது பாருங்கள் ஊற்றியாச்சு. இந்த கலர் பாருங்கள், இந்த கலரில் தான் வரணும் அது. அதனால் நீங்கள் வந்து வெங்காயம் வதக்கும் போதே ரொம்ப ப்ரௌனாக வதக்கிறாதீங்க, நார்மலாக வதக்குங்க. இந்த குழம்புக்கெலாம் ஒரு லைட்டாக வந்து அந்த
கண்ணாடி பதம் சொல்லுவாங்கள்ல, அது வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதுக்கப்புறம் மற்ற காய்கறியெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாமே டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுத்துடலாம். ஏன்னா பீன்ஸ் கேரட்டு குட்டி குட்டியாக தான் நம்ம போட்டிருக்கோம். அதனால் சீக்கிரமாக வந்து வெந்துடும். நான் வந்து தண்ணி நிறைய விட்டு அந்த சின்ன குக்கரில் வச்சிட்டேன் பாருங்கள். அது வந்து குக்கர் ஃபுல்லாக வழிஞ்சு ஊற்றி ஒரு வழி ஆகிடுச்சு அந்த குக்கரே. அதனால் நான் அதுக்கப்புறம் வந்து நான் வேறு பாத்திரத்தில் மாற்றினேன். ஸோ 2 விசில் விட்டுட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வேறு பாத்திரத்தில் வந்து நான் வந்து மாற்றிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த குக்கரோட நிலமை பாருங்கள். அங்கே பாருங்கள், ஃபுல்லாக வழிஞ்சு கீழே ஊற்றிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு நான் பெரிய குக்கரில் வச்சுருக்கணும். சின்ன குக்கரில் வந்துட்டு நிறைய தண்ணி வச்சுட்டனால அந்த மாதிரி ஆயிடுச்சு. கேரட் பாருங்கள், அப்படியே தொட்டவுடனே அப்படியே மாவாட்டம் போது அவ்வளோ சாஃப்டாக வந்து வெந்துடுச்சு. ஸோ ஒரு விசில் விட்டால் கூட போதும்னு நினைக்கிறேன். சைடில் வந்துட்டு நான் இட்லிக்கு வந்துட்டு எண்ணெய் தடவிட்டுருக்கேன் இட்லி ஊற்றுறதுக்காக. கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதான், சிம்பிளான டிஷ்ஷு. அவ்வளோதான். அன்றைக்கி இட்லி அதுதான் வந்து அந்த குருமா தான் வந்து சாப்பிட்டோம். ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த 2 டிஷ்ஷும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணிங்க. நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா என்னான்னு தெரியல, எனக்கு கமெண்ட்டும் பண்ண மாட்டேன்றீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ உங்கள் வீடு தேடி கண்டிப்பாக வரும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.